அந்த டெவில் அப்படியே பயங்கரமா ஷாக் ஆயிருக்கும். ஏன்னா அந்த சயின்டிஸ்ட் பாத்தீங்கன்னா இறந்திருக்க மாட்டாரு. ஸோ அந்த இடத்துல யாரோ ஒரு குட்டி பையன் எந்திரிக்கிற மாதிரி இருக்கு. அது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த சயின்டிஸ்ட் தான். ஸோ அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா இந்த மாதிரி ஏஜ் ரிவர்ஸ் பண்றதுக்காக தான் ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஸோ இந்த டெவில் என்ன பண்ணிருதுன்னா ஆக்சிடென்ட்டா அவரோட ரிசர்ச்சை சக்சஸ் பண்ணி விட்டுருது. ஸோ அதனாலதான் அந்த பாய்சனை குடிச்சிட்டு அவர் சாகாம சின்ன பையனா மாறிட்டாரு. ஸோ அவர் மாறின உடனே முடியெல்லாம் தொட்டு பார்த்துட்டு இருக்காரு. சடனா அந்த டெவில் பார்த்துட்டு ஆச்சரியத்துல அவர் கையில வச்சிருந்த கோடாரியை கீழே போட்டுருது. ஸோ கீழே போட்டுன்னா அவர் பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு அந்த சயின்டிஸ்ட். அடடா என்ன வேலையை பார்த்துட்டோம்டா அப்படிங்கிற மாதிரி அந்த டெவில் திரும்பி பார்க்கும்போது பார்த்தாதான் தெரியுது. அந்த டெவில் பாத்தீங்கன்னா ஒரு மணல் மணிக்குண்டு மாதிரி வச்சிருக்கோம்ல. ஸோ அதுல பார்த்துட்டு அவரோட டைம் பாத்தீங்கன்னா உன்னி அதிகமா இருக்கு. அதாவது வாழ்நாட்கள் உன்னி அதிகமா இருக்கு. அவசரப்பட்டிய குமார் பேசாம இருந்திருந்தா அந்த சயின்டிஸ்டே பாய்சனை குடிச்சிட்டு அவரே விதிப்படி இறந்து போயிருப்பாரு. டெவில் என்ன பண்ணுச்சுன்னா தேவையில்லாத வேலையை பார்த்து இப்ப பாத்தீங்கன்னா அவர் உன்னி உயிரோட ரொம்ப வருஷம் இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த டெவில் என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கிருந்து தப்பிச்சு வெளியே ஓடி போயிருது. இதுல இருந்து என்ன தெரியுது, விதி மனுஷனுக்கு மட்டும் இல்லைங்க கடவுளுக்குமே ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.